இங்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வந்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அது சமயம் ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் இன்று சித்திரை மாத அமாவாசையையொட்டி பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் மற்றும் அதிக கூட்டம் நிரம்பியுள்ளதால் கியூ வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து கொண்டனர். அதே சமயம் இன்று காலை அதிகாலை 3 மணி முதலே ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் குவிந்த பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு எல் பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தும் மற்றும் முன்னோர்களை வழிபட்டும் அதன்பின் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்தங்களில் நீராடி புனித நீராடி அதன்பின் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய நீண்ட கியூ வரிசையில் நின்று தரிசனம் செய்தும் அதற்கு பின்னால் அதுக்கு அடுத்த திருக்கோவிலான பர்வதத்தினி அம்பாளையும் வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை முதலே ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் தங்கள் சொந்த வாகனங்களிலும் பேருந்துகளிலும் குவிந்துள்ளால் ராமேஸ்வரத்தில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்தை சரி செய்ய ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்தும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்காக அந்த கோபுரங்கள் வரிசை வாசல்களில் நின்று போக்குவரத்தை சரி செய்தும் கண்காணிப்பு கேமராவில் கண்காணிப்பு செய்தும் வருகின்றனர். இன்று சித்திரை மாத அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் ராமேஸ்வரம் தெற்குமுக்காடி வருகின்றது. இந்நிலையில் ராமேஸ்வரம் அக்னிதீர்த்த கடற்கரையிலும் பல பக்தர்கள் குவிந்துள்ளதால் அங்கும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக காவலர்களும் கூட்ட நெரிசலை சரி செய்தும் மற்றும் பாதுகாப்பு வழங்கியும் வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து உதயகுமார். சார்,